My dear students, இப்போ பார்த்தீங்கன்னா dual nature of radiation and matter இருக்கிறோம். அதில் பாருங்க the momentum of photon of energy 1 million electron volt. Photon எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா half mv square mc square mc square photon. அப்போ E is equal to mc square அந்த ஃபார்முலா எழுதி. ஓகேங்களா? சரி, எனர்ஜி எவ்வளவு 1 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். ஆனால் மொமெண்டம் எதில் கொடுத்துருக்காங்க கிலோகிராம் மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ் எஸ்ஐ யூனிட்ல. ஆனால் இது எஸ்ஐ யூனிட்டாக கிடையாது. அப்போ இதையும் என்ன பண்ணணும் எஸ்ஐ யூனிட்டாக மாற்றணும். சரி, அது ஒன்று. இப்போ எனர்ஜி மட்டும் கொடுத்துருக்காங்க. எனர்ஜி எவ்வளவு 1 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க மொமெண்டம். மொமெண்டம் இதில் எங்கே ஒழிஞ்சிட்டு இருக்கு? இப்போ எடுங்க மொமெண்டத்தை இஸ் ஈக்குவல் டு எம்சி இன்ட்டு சி. மொமெண்டத்துக்கு என்ன ஃபார்முலா எம்பி. மாஸ் உள்ள எந்த பார்ட்டிகுலர் என்ன ஸ்பீடுக்கு போக முடியாது, லைட் ஸ்பீடுக்கு போக முடியாது, அதனால் எம்சின்னு சொல்ல முடியாது. ஆனால் ஃபோட்டான் என்ன பண்ணும், லைட் ஸ்பீடுக்கு போடும். அப்போ எம்பிக்கு பதிலாக என்னது எம்சி. அப்போ எம்சினா என்னது மொமெண்டம் தான். அப்போ எம்சி தானே நமக்கு வேணும். அப்போ எம்சி சி இஸ் ஈக்குவல் டு இ. அப்போ எம்சி இஸ் ஈக்குவல் டு என்னது இ பை சி. ஒரு சி இங்கே வந்துடும். எனர்ஜி எவ்வளவு 1 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்டு. மில்லியன் எவ்வளவு 10⁻6. மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்டை ஜூலா மாற்றோம்னா 1.6 into 10 power minus 19 ஜூலா மாத்தியாச்சு. அப்புறம் லைட்டோட ஸ்பீடு தான் நமக்கு தெரியுமே 3 into 10 power 8. ஓகேங்களா? அப்ப என்ன வரும் 1.6 by 3. இதை மட்டும் அவங்க போடும். ஓகேங்களா? 16ல எத்தனை 3 இருக்கு? 5 அந்த மாதிரி 5 சம்திங் 0.5 சம்திங் இருக்குமா? 0.5 வர மாதிரி இந்த ஆன்சர் ஆப்ஷன் பி. இந்த மாதிரி பார்த்தேன். இப்போ பார்த்தீங்கன்னாப்பா the work function for emitter is 4.2 electron volt. அதாவது கலெக்டர்ல இருந்து ஓகேங்களா எமிட்டர் அதான் கேத்தோட்ல இருந்து ஒர்க் ஃபங்க்ஷன் எவ்வளவு 4.2 எலக்ட்ரான். கேத்தோடு தானே எமிட்டர். ஃபார் வாட் வேவ் லென்த் இன்சிடென்ட் லைட் the stopping potential would be 0. ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் ஜீரோன்னு என்ன அர்த்தம்? கைனடிக் எனர்ஜியோட ரிலேட்டட் தானே ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். ஈவி நாட்டு ½ mv ஸ்கொயர் தானே ஈவி நாட்டு. அப்போ கைனடிக் எனர்ஜியே இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? கைனடிக் எனர்ஜி ஜீரோனா என்ன, ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் ஜீரோனா என்ன, ரெண்டு ஒன்று தான். அப்போ இதுக்கூடிய எனர்ஜியோட வேவ் லென்த் என்னவா இருக்க முடியும்? த்ரெஷோல்டு வேவ் லென்த்தாக தான் இருக்க முடியும். அப்போ எனர்ஜி கொடுத்து வேவ் லென்த் கேட்டால் நமக்கு தான் ஃபார்முலா தெரியுமே. லாம்டாஸ் ஈக்குவல் டு யாருக்கு? ஃபோட்டானுக்கு. ஓகேங்களா? லைட்டுக்கு. அப்போ 12400. வோல்டேஜ் எவ்வளவு? வி தானே இங்கே வரும். வி ஆம்ஸ்ட்ரான். வி எவ்வளவு? எலக்ட்ரான் வோல்ட் தானே கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரான் அடிச்சிட்டா மீதி வோல்ட்டு. அப்போ 4.2 ஆம்ஸ்ட்ரான். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? அப்போ இதில் எவ்வளோ இருக்குது? 3 டைம்ஸ் வருமா? 32 126 மாதிரி வருது. அப்போ 3 வராது. அப்போ என்ன வரும்? 3 விட கொஞ்சம் கம்மி. அது 2.9. நல்லா அடிச்சு பாருங்க. இங்கே அந்த 3000 இருக்குது ஆப்ஷன். இங்கே 4 மட்டும் இருந்தால் 12 ஒரு 3 மேலே வரும். ஆனால் 4.2னா எவ்வளோ வரும்? 3 அடித்தா 32 12 126 வருது. அப்போ என்ன ஆகுது? இன்னும் கொஞ்சம் கம்மியாக 29 அந்த மாதிரி வரும். அப்போ என்ன ஆப்ஷனு? இந்த ஆப்ஷன் வரும் 29. இது நல்லா பார்த்துங்க. ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் யாரை நம்பி இருக்கு? கைனடிக் எனர்ஜி நம்பி இருக்கு. கைனடிக் எனர்ஜி இல்லைன்னா என்ன அர்த்தம்? ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் வேலையே இல்லையே. அப்போ இந்த வேவ் லென்த் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? த்ரெஷோல்டு வேவ் லென்த். லாம்டா லாட்னு போட்டுக்கலாம். அதுதான் அப்படி கொலை போட்டு கேட்டிருக்கான் 2000. இப்போ பார்த்தீங்கன்னா டி பிராக்லி வேவ் லென்த். ஃபோட்டான் வேவ் லென்த் கிடையாது, டி பிராக்லி வேவ் லென்த். அப்போ மேட்டர் வேவ் ஆஃப் எலக்ட்ரான் வித் ஏ கைனடிக் எனர்ஜி ஆஃப் 120 எலக்ட்ரான் வோல்டேஜ். நம்ம ஒன்று என்ன பண்ணுவோம்? வேவ் லென்த் தானே. லாம்டாஸ் ஈக்குவல் டு 12.27 √v ஆம்ஸ்ட்ரான். ஓகேங்களா? இது ஃபோட்டான் கிடையாது. அப்போ டி பிராக்லி. அப்போ என்ன பண்ணும்? ரூட் வந்தாலோ புள்ளி வந்தாலும் நமக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். அப்போ மேலே எங்கேயும் ஸ்கொயர் பண்ணுங்கள். ஸ்கொயர் பண்ணால் என்ன ஆகும்? 150 பாயிண்ட் சம்திங் பை வி. இதை ஸ்கொயர் பண்ணால் இது √v ஸ்கொயர் பண்ணால் ரூட்டு கேன்சல் ஆயிரும். இன்ட்டு ஆம்ஸ்ட்ரான். வோல்டேஜ் எவ்வளவு? இ எடுத்தா மீதி வோல்டேஜ். அப்போ லாம்டாஸ் ஈக்குவல் டு 150 பை 120 ஆம்ஸ்ட்ரான். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நம்ம அடிக்கடி சொல்கிற மாதிரி இப்போ லாம்டா இன்ட்டு 120 சீக்குவல் தானே 150. ரைட். அப்போ இந்த 4 வேவ் லென்த்தில் எந்த நம்பரை 120ஆல் பெருக்குனா 150 வருதுன்னு பாருங்கள். 112 அப்படி செக் பண்ணுங்கள். போட்டு குழப்பிட்டு இருக்காதிங்க. இந்த 4 ஆன்சர் தான் கான்செப்ட்டு. இங்கே பாருங்கள், லாம்டா இன்ட்டு 120 சீக்குவல் டு 1 × 150. அந்த லாம்டாவில் 4 லாம்டாவில் எந்த நம்பரை போட்டு இதோட பெருக்குனா 150 வருதுன்னு பாருங்கள். அட்டகாசமாக 112 வந்துடும் பிகோமீட்டர். அது மாதிரி பார்த்தீங்கன்னாப்பா the speed of electron having wavelength of. அப்போ யார்? எந்த வேவ் லென்த்து? ஃபோட்டானோட வேவ் லென்த்தா, டி பிராக்லி வேவ் லென்த்தா? எலக்ட்ரான்ங்கிறது மேட்டர், பொருள். அதுக்கு மாஸ் இருக்குது, ரெஸ்ட் மாஸ் இருக்குது. அப்போ டி பிராக்லி தான். சரி, டி பிராக்லி வேவ் லென்த்துக்கு என்ன இது? லாம்டாஸ் ஈக்குவல் டு h/p ஆர்
h/mv மொமெண்டத்துக்கு சி போட்டுறக்கூடாது, அது ஃபோட்டானு. வி தானே வேணும், அப்போ v is equal to h/m லாம்டா. அவ்வளோதான். ஹெச் எவ்வளவு 6.6. ஓகே, டிவைடட் பை பவர்லாம் யூஸ் பண்ணாதீங்க, பவர் தான் இங்கேயே வந்துருச்சு. அடுத்தது எம் ஒன்லி நம்பர் மட்டும் தான் நீங்கள் பார்க்கணும். எம் வந்து மாஸ் எவ்வளவு எலக்ட்ரானுக்கு 9.1, வேவ் லென்த் எவ்வளவு 10⁻⁻10. அதான் பவரை போடாதீங்கன்னு சொல்லிட்டேன்ல, ரைட்டு. இப்போ நீங்கள் குத்து மதிப்பாடிங்க, 66 எத்தனை 9 இருக்குது, சும்மா போடுங்க. 66 எத்தனை 9 இருக்குது, 7 9 63, அப்போ 7. பவர்லாம் கட்டுக்காதீங்க, எல்லாம் பவர் சேமாக தானே இருக்குது. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னாப்பா, the kinetic energy of electron which is accelerated in the potential difference of 100 volt. 100 எலக்ட்ரான் வோல்ட் ஈக்குவல் டு எவ்வளோ ஜூல் இப்படின்னு கேட்டால் ஈஸியாக போட்டுருவீங்கன்ட்டு, கைனடிக் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான், எத்தனை எலக்ட்ரான், ஒரு எலக்ட்ரானுக்கு எத்தனை வோல்ட் கொடுக்குறாங்க, 100 வோல்ட். அதானே இது, இவ்வளோ பெரிய கொஸ்டின் இப்படி எழுதிட்டோம். அப்போ என்ன பண்ணோம், 100 ரைட்டு. எலக்ட்ரான் வோல்ட் ஜூலாக மாற்றோம்னா 1.6 × 10⁻⁻19. இது எவ்வளவு 10⁻2 × 1.6 × 10⁻⁻19. -19ல் 2 போச்சுன்னா எவ்வளோ, சிம்பிளாக படிங்க. ஓகே, தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.